இன்று நாம் 29ஆம் 30ஆம் சங்கீதங்களை சிந்திக்கப் போகிறோம். 29ஆம் சங்கீதம் இயற்கை குறித்த ஒரு சங்கீதம். இயற்கை குறித்த முதலாவது சங்கீதம் இது அல்ல. ஏற்கனவே 8ஆம் சங்கீதத்திலே 3ஆம் வசனத்திலே உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது என்று சிந்தித்தோம். மேலும் 19ஆம் சங்கீதத்திலே வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது என்று பார்த்தோம். அதே 19ஆம் சங்கீதத்திலே சூரியனானது மணவரையிலிருந்து புறப்படும் ஒரு மணவாளனுக்கு ஒத்திருக்கிறது என்று பகல் வேளையின் சங்கீதத்தை சிந்தித்தோம். இப்பொழுது ஒரு புயலை விவரிக்கும் சங்கீதத்தை பார்க்கிறோம். புயல் வரும் முன்னதாக எப்படி மப்பும் மந்தாரமும் இருக்குமென்றும் மின்னல், இடிமுழக்க ஒலி போன்ற பயங்களை குறித்தும் சிந்திக்கப் போகிறோம். கடந்த காலங்களிலே பல்வேறு பயங்கரமான புயல்களை குறித்து நாம் செய்தித்தாள்களிலே வாசித்திருக்கிறோம், தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கிறோம். மேலை நாடு ஒன்றிலே ஒரு புயலின் அறிவிப்பை கேட்டபொழுது ஒரு குறிப்பிட்ட கட்டடத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து ஒரு விருந்து செய்து குடித்து கொண்டிருந்தார்கள். அந்த வேளையிலே அந்த புயல் அடித்ததினாலே பலர் அன்றே இறந்து போனார்கள். எவ்வளவு பரிதாபமான நித்தியத்திற்குள்ளே அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள். அதற்கு பதிலாக 29ஆம் சங்கீதத்தை வாசித்திருக்கலாம். நீங்களும் ஒரு புயலை குறித்து பயந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களை தைரியப்படுத்துவதற்காக வேறு எதையும் செய்வதை விட 29ஆம் சங்கீதத்தை வாசிப்பது சிறந்தது. புயல் அடிக்கும் வேளையிலே தேவையான செய்தி இந்த சங்கீதத்திலே உண்டு. எபிரேய மொழியிலே உயர்வான நடையிலே இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. பொதுவாக கவிதை நடை என்று சொல்லும் பொழுது வார்த்தைகள் உச்சரிப்பதற்கு ஒன்று போல வரும் என்று நாம் நினைப்போம். ஆனால் எபிரேய கவிதை நடை எப்படி என்றால் இணையடி செய்யுளாய் அமைந்திருக்கும். அதாவது முதல் 2 அடிகளிலே சொல்லப்பட்ட முதல் கருத்து அடுத்த 2 அடிகளிலே வேறு விதமாய் சொல்லப்பட்டிருக்கும். முதல் 2 அடிகளையும் விளக்கி கூறுவது போலவோ அல்லது விரிவாக்கம் செய்வது போலவோ அது அமைந்திருக்கும். 29ஆம் சங்கீதத்தின் முதல் 2 வசனங்களும் ஒரு முகவுரையைப் போல வருகிறது. வாசிக்கிறேன். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அதுபோல கடைசி 2 வசனங்கள் முடிவுரையைப் போல வருகிறது. வாசிக்கிறேன். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். எப்படிப்பட்ட புயல் எங்கே வீசினாலும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்திருக்கிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, வாழ்க்கையில் அடிக்கும் புயல்களையும் அவர் கட்டுப்பாட்டிற்குள்ளே வைக்க முடியும். இந்த சங்கீதத்தை விவரமாக சிந்திக்கும் முன் 3ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்தை குறித்து சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சங்கீதத்திலே 7 முறை கர்த்தருடைய சத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈணும்படி செய்யும். இந்த சங்கீதம் தாவீதால் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அடிக்கடி வீட்டிற்குள்ளே இருந்ததை விட வெளியே தான் இருந்திருக்கிறார். அவரை வெளியுலக மனிதன் என்றே சொல்லலாம். எப்பொழுதும் ஒரு அலுவலகத்திற்குள்ளேயே அல்லது தனது அரியணையிலேயே உட்கார்ந்து கொண்டு தனது நாட்களை அவர் கடத்தவில்லை. ஆனால் இந்த புயல் அடித்த பொழுது அவர் வெளியே இல்லை, அவர் எருசலேமிலே தான் இருந்தார். எருசலேம் மிக அழகாக அமைக்கப்பட்டிருந்தது. சீயோன் மலையின் மேலே கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட அரண்மனையிலே இருந்தார். உயரமான ஒரு இடத்திலே இருந்தார். முழு நிலப்பரப்பையும் பார்க்கக்கூடியவராய் அங்கே இருந்தார். வடகிழக்கிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி கடந்து வரும் புயலை காணக்கூடியவராய் இருந்தார். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இஸ்ரவேல் தேசத்தை குறித்த பூகோளம் எப்பொழுதும் மனதிலே இருக்கும் என்று எண்ணுகிறேன். அப்படி இல்லை என்றால் நீங்கள் வேத புத்தகத்திலே பின்னாலே இருக்கும் அந்த வரைபடத்தை எடுத்து எருசலேம் எங்கே இருக்கிறது என்று சற்றே பாருங்கள். எருசலேமின் இடது புறத்திலே மத்திய தரை கடல் இருக்கிறது. அதுதான் மேற்கு பக்கம். வடக்கு புறத்திலே 2 அடுக்காக மலைகள் காணப்படுகின்றன. அங்கேதான் கர்மேல் பர்வதமும்
எர்மோன் மலையும் இருக்கின்றன. கிழக்காக கலிலேய கடல் இருக்கிறது. சற்று கீழ் பார்ப்பீர்கள் என்றால் யோர்தான் நதி, சவக்கடல் போன்றவற்றை பார்க்கலாம். பின்னர் சமாரியா பகுதிகளிலே கெர்சோமையும் பெத்தேல், ஆயி, ஆனதோத் இவை எல்லாவற்றையும் நாம் பார்க்கலாம். எருசலேமிலிருந்து மேற்கு பக்கமாய் பார்க்கும் பொழுது யோப்பா பட்டணத்தை பார்க்கலாம், எரிகோவை பார்க்கலாம், தெற்கே யூதேயாவின் வனாந்தரத்தை பார்க்கலாம். தாவீதுக்கும் ஆமோஸுக்கும் தான் இந்த வனாந்தரமான பகுதியிலே எப்படி வாழலாம் என்று தெரியும். தாவீதினுடைய அரண்மனை தான் சியோன் மலை உச்சியில் இருக்கிறது. இந்த எல்லா நிலப்பரப்புகளையும் தனது வீட்டிலிருந்து தாவீது பார்க்க முடியும். இப்பொழுது சங்கீதம் 29 முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கவனித்தீர்களா? இந்த சங்கீதம் பலவான்களின் புத்திரருக்கென்று எழுதப்பட்டிருக்கிறது. பூமியிலே உள்ள பலவான்களை பார்த்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையையும் அவர்கள் செலுத்தி மேசியாவின் ராஜ்யத்திற்கு தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்பொழுது சங்கீதத்தின் கருப்பொருளுக்குள்ளே வருவோம். இங்கே சொல்லப்போனால் 3 சரணங்கள் இந்த பாடலிலே இருக்கிறது. முதலாவது 3, 4 வசனங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. இதுதான் அந்த புயலின் ஆரம்பம். வடகிழக்கு பகுதிகளிலே தூரத்திலே இடியும் மின்னலும் முழங்குகிறது. புயல் உருவாகுகிறது. அது எருசலேமை நோக்கி புறப்பட்டு வருகிறது. யெகோவாவின் சத்தம்தான் இடி முழக்கம். தனது அரண்மனையிலே இருந்த தாவீது புயல் உருவாவதை பார்க்கிறார். காற்று வீசுவதை கேட்கிறார். மேகங்கள் கருகருத்து கொண்டிருக்கிறது. பட்ட பகலிலே அது சூரியனை முழுவதுமாய் மறைக்கிறது. ஆங்காங்கே இடி முழக்கமும் மின்னலும் பளிச்சிடுகின்றன. இது கோடைக்கால மழை அல்ல. இது ஒரு சாதாரணமான மழையும் அல்ல. இது ஏதோ பெரிய சூறாவளி வீசுவது போல இருக்கிறது. மத்தியதரை கடலிலிருந்து உருவாகி எருசலேமை நோக்கி வருகிறது. அலைகள் பயங்கரமாக எழும்பி நின்றன. புயல் நிலப்பரப்பிலே வீசுகிறது. வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வரும் வல்லமையை காணக்கூடியவர்களாய் இருக்கலாம். எருசலேம் தப்பி கொள்ளப் போவதில்லை. மிக சமீபமாய் அது கடந்து வருகிறது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. இப்பொழுது நீங்கள் அந்த இடி ஒலியை கேட்கலாம். அது அத்தனையையும் அசைக்கிறது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. எல்லாரும் ஆச்சரியப்படும் ஒன்றாய் அது இருக்கிறது. வசனம் 5. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். லீபனோனே அதிர்கிறது. மின்னல்கள் மரங்களை முறிக்கின்றன. ஒரு நாயானது முயலை கவ்வி உதறுவது போல எர்மோன் மலை நடுங்குகிறது. எருசலேமிற்கு அருகிலே புயல் வரும்பொழுது அது வல்லமை நிறைந்ததாய் மகத்துவம் நிறைந்ததாய் இருக்கிறது. 6, 7 வசனங்கள். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். இப்பொழுது எருசலேமிற்கு அருகிலே மின்னுகிறது. யுத்தத்திலே ஒரு பெரிய துப்பாக்கி வெடியைப் போல வெளிச்சத்தை கக்குகிறது. இந்த புயல் தனது முழு வல்லமையோடு அடிக்கிறது. எருசலேமின் தெருக்களிலே யாரும் இல்லை. ஜன்னல் கதவுகளெல்லாம் பறக்கிறது. நகரமெங்கும் அமைதியாகி விடுகிறது. கிதரோன் பள்ளத்தாக்கிலே நாய் குரைக்கும் ஒலி கேட்கிறது. திடீரென்று அது வருகிறது. பெரிய மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. பயங்கரமான காற்று வீசுகிறது. நகரத்தின் வாசல் கதவுகள் கலண்டு வருகின்றன. பெரிய சத்தத்தோடு அது மோதுகிறது. தாவீது இப்படிப்பட்ட ஒரு நேரத்தை இதற்கு முன் சந்தித்திருக்கிறார். இப்பொழுது அமைதியாய் காத்திருந்து தேவனுடைய சத்தத்தை கவனித்து கேட்கிறார். சங்கீதம் 29:8. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். அந்த புயல் கடந்து செல்வதை தாவீது பார்க்கிறார். காற்று கடந்து செல்கிறது. மழை தொடர்ந்து செல்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாய் காற்று குறைகிறது. புயல் காற்று கடந்து சென்ற பிறகு ஜனங்கள் ஒவ்வொருவராக ஜன்னல்களை மெதுவாய் திறக்கிறார்கள். புயலானது
யூதேயா வனாந்தரத்தை நோக்கி கடந்து சென்று விட்டது. இப்பொழுது காற்று மிக குளுமையானதாய் தெளிவாயிருக்கிறது. கீதரோன் பள்ளத்தாக்கிலே தண்ணீர் விழும் சத்தத்தை தாவீது கேட்கிறார். சங்கீதம் 29:9, கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈணும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். இந்த புயலானது சில நல்ல காரியங்களை செய்திருக்கிறது. மிருகங்கள் பயந்து போயிருக்கின்றன. குட்டி போடும் நிலைமையிலே இருந்த மிருகங்கள் குட்டி போட்டு விடுகின்றன. நீண்ட நேர வேதனை அதற்கு இல்லை. இன்னும் சில மக்கள் பல நாட்களாக கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்லாதவர்கள் இப்பொழுது ஆலயத்திற்குள்ளே சென்று தேவனை நோக்கி பேசுகிறார்கள். புயலானது கொஞ்சம் கொஞ்சமாய் கடந்து சென்று தெற்கு பக்கமாய் மறைந்து விட்டது. முடிவு என்ன? வசனம் 10, கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, எப்படிப்பட்ட புயல்கள் வெள்ளங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மோதினாலும் கர்த்தர் எல்லாவற்றிற்கும் மேலாக தனது கட்டுப்பாட்டை வைத்திருக்கிறார். எனவே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் பூரணமாய் அவரை நம்பியிருக்க முடியும். வசனம் 11 பாருங்கள். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். புயலின் மத்தியிலே இருக்கிறேன் என்று கலங்கி இருக்கிறீர்களா? கர்த்தரையே நம்பி பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அருளுகிறவர். புயலின் நேரத்திலே அவரே உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியவர். நம்முடைய வாழ்க்கையிலே வரும் எந்த புயலின் வழியாகவும் நாம் கடந்து செல்ல அவரே நமக்கு பலன் தருகிறார். தேசத்தின் மேலே எப்படிப்பட்ட புயல் வீசினாலும், வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட புயல் வீசினாலும் கர்த்தருடைய கட்டுப்பாட்டை தாண்டி செல்லாது. அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மகா உபத்திரவ காலத்தை சந்திக்கப் போகிறார்கள். ஆனால் அந்த காலகட்டத்திலேயும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை காத்துக்கொள்ளப் போகிறார். அருகேதான் யுத்தம் நடைபெறப் போகிறது. வடக்கிலிருந்து எதிரி புறப்பட்டு வரப்போகிறான். ஆனால் தேவன் அந்த புயலின் மத்தியிலேயும் இருப்பார். அவருடைய கட்டுப்பாட்டை தாண்டி எதுவும் செல்ல முடியாது. இஸ்ரவேல் மக்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு செய்தி இல்லையா? நமக்கும் இந்த சங்கீதத்திலே செய்தி உண்டு. நாம் புதிய சிருஷ்டிகளாய் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17 பாருங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்பொழுது நாம் ஓய்வு நாளை முக்கியத்துவப்படுத்துகிறதில்லை. வாரத்தின் முதல் நாளிலே, இயேசு உயிர்த்தெழுந்த நாளிலே அவரை ஆராதிப்பதற்காக அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அவருக்குள்ளே புதிய சிருஷ்டியாயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலேயும் புயல்கள் வீசலாம். ஆவிக்குரிய புயல்களும் வீசலாம். நம்மை அழிப்பது போன்ற புயல்கள் வீசலாம். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாயிருப்பீர்கள் என்றால் இதுவரை எத்தனையோ புயல்களை நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். அல்லது இப்பொழுது இந்த நாட்களிலே நீங்கள் ஒரு புயலின் மத்தியிலே இருக்கிறீர்கள். கடைசி ஆதாமான இயேசு கிறிஸ்து புயல்களை வெற்றி கண்டவர். ஒருமுறை இயேசுவும் அவருடைய சீஷர்களும் படகிலே இருந்தபொழுது கலிலேயா கடலிலே ஒரு புயல் வந்தது. நடந்தது என்ன? கவனிங்கள், வாசிக்கிறேன். மார்க் 4:37-40 வரை. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். இந்த சம்பவத்திலே இயேசு காற்றையும் கடலையும் அதட்டினார். எல்லா நேரங்களிலேயும் அவர் அதை செய்கிறதில்லை. சில வேளைகளிலே நம்முடைய காதுகளிலே கவலைப்படாதிருங்கள், நிச்சயமாய் நீங்கள் கரை போய் சேர்வீர்கள் என்றுதான் சொல்லுகிறார். இதுதான் முக்கியமானது பிரியமானவர்களே. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற பலருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு புயல்களின் மத்தியிலே நீங்கள் இருக்கிறீர்கள். தங்களுக்கு மிக அருமையானவர்களை, வாலிப பிள்ளைகளை இழந்த சகோதரிகள் சகோதரர்கள் உண்டு. அப்படிப்பட்ட புயல்களை கடந்து வரும் பொழுதும் அவர்கள் சொல்வது என்ன? ஒவ்வொரு நாள் காலையிலையும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது கர்த்தரே என் பலனாய் இருக்கிறார். இந்த புயலை கடந்து வருகிறதற்கு அவரே என்னை தாங்கி நடத்துகிறார் என்று கூறுகிறார்கள். ஆம் அருமையானவர்களே, இன்றைக்கு கூட நீங்களும் ஒரு புயலின் வழியாக கடந்து வந்து கொண்டிருக்கலாம்.
நீங்கள் நினைவிலே வைத்து கொண்டிருக்க வேண்டிய காரியம் 2 உண்டு. ஒன்று, இந்த புயல் நின்று போகும். இந்த புயலின் வழியாக கடந்து செல்ல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். தொடர்ந்து 30ஆம் சங்கீதத்தை பார்ப்போம். கர்த்தர் குணமாக்கினதினாலே அல்லேலூயா பாடும் ஒரு சங்கீதம் இது. தாவீதின் வீட்டு கிரக பிரதிஷ்டையின் போது பாடப்பட்ட சங்கீதம் இது என்னும் கூறப்படுகிறது. இது தேவனை துதித்து ஆராதிக்கும் ஒரு பாடல். வாழ்க்கையிலே புயல் வீசி முடித்த பின்னர் ஒரு பாடல் உண்டாகிறது. சில வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், தாவீது உடன்படிக்கை பெட்டியை எருசலேமிற்கு கொண்டு வந்து அதற்காக உண்டு பண்ணின கூடாரத்தின் கீழே வைத்த பிறகு எழுதிய சங்கீதம் இது என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் பார்ப்பது போல, அருவனாவின் களத்தை தாவீது பிரதிஷ்டை செய்த பொழுது எழுதப்பட்ட சங்கீதம் என்கிறார்கள். இந்த இடத்திலே தான் எதிர்காலத்திலே தேவாலயம் கட்டப்பட போகிறது. இன்னும் சிலர் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பார்க்கிறது போல, கர்த்தர் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று வாக்கு கொடுத்த பொழுது அதற்கு நன்றி உரையாக இந்த பாடலை எழுதினார் என்று சொல்கிறார்கள். யூதர்களும் மக்கபியர் காலத்திலே பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடின பொழுது இந்த சங்கீதத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். பாருங்கள், சங்கீதம் 30 முதல் 2 வசனங்கள். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். எசேக்கியாவைப் போல தாவீதும் ஏதோ ஒரு காலகட்டத்திலே மிகவும் வியாதியாய் இருந்திருக்கிறார். கர்த்தர் அவரை குணமாக்கிய பொழுது தாவீது இதை பாடியிருக்க வேண்டும். அவருடைய வியாதி என்ன என்பதை குறித்த எந்த ஒரு குறிப்பும் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இந்த வசனம் சொல்கிறது, கர்த்தர் தாவீதை குணமாக்கினார். இந்த சங்கீதம் எனக்கும் மிகவும் பிரியமானது. ஏனென்றால் கர்த்தர் என்னையும் குணமாக்கியிருக்கிறார். ஷயரோக வியாதியினாலே நுரையீரல் பழுதடைந்து மரண வாசலுக்கு சென்ற பொழுது கர்த்தர் என்னை மீண்டும் வாழ அனுமதித்தார். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். இந்த என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட இவ்விதமாய் சாட்சி பகர முடியும். உங்களோடு இணைந்து நானும் கர்த்தரை துதிக்கிறேன். சங்கீதம் 30:3. கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். உங்களை குறித்து எனக்கு தெரியாது பிரியமானவர்களே, ஆனால் நான் நிச்சயமாக இந்த வசனத்தை அர்த்தத்தோடு கூற முடியும். வசனம் 4. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். நான் கர்த்தருக்கு பிரியமான ஒருவன் என்பதனாலே ஆண்டவர் என்னை குணமாக்கவில்லை. நான் வேத வசனத்தை போதிக்க வேண்டும் என்பதற்காக அவர் என்னை குணமாக்கவில்லை. அவர் பரிசுத்தராயிருக்கிறபடினாலே, அவருடைய பரிசுத்தத்தை எப்பொழுதும் அவர் காத்து கொள்கிறபடினாலே என்னுடைய பாவங்களை உணர்த்தி அவருடைய கிருபையினாலே என்னை ரட்சித்தார். அவருடைய உன்னதமான நிலையிலிருந்து கொஞ்சமும் அவர் கீழே இறங்கவில்லை. தமது கிருபையினாலே என்னை ரட்சித்தார், குணமாக்கினார். மீண்டுமாக என்னை குணமாக்கினதற்காக நான் அவரை துதிக்கிறேன், அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையானவர்களே, நீங்கள் இன்றைக்கு வியாதியோடு இருக்கிறீர்களா? வேதனையோடு இருக்கிறீர்களா? பரம வைத்தியரையே நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். தேவன் பரிசுத்தமுள்ளவர். அவர் அவ்வளவு பரிசுத்தமுள்ளவராயிருந்தாலும் பாவிகளாகிய நம்மேலே கிருபையாயிருப்பதற்காக நாம் அவரை துதிக்க வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். சங்கீதம் 30:5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், புயலானது முடிவடையும். தேவன் என்னை நியாயம் தீர்த்தாலும் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான். பல நேரங்களிலே கர்த்தர் என்னை தண்டித்திருக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? சங்கீதம் 30:8-9 வசனங்கள். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால்
என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி மரண தருவாய்க்கு சென்ற பல கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லும் வார்த்தை இதுதான். ஆண்டவரே, நான் நித்தியத்திற்கு வரும்பொழுது உம்மோடே நீண்ட காலம் இருக்கப் போகிறேன். ஆனால் இந்த உலகத்திலே இன்னும் கொஞ்ச காலம் இருந்து உம்முடைய ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன் என்பதுதான் தாவீதின் ஜெபமும். ஒருவேளை இந்த சங்கீதம் உங்கள் வாழ்க்கைக்கும் மிக பொருத்தமானதாய் தெரியலாம். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் பொருத்தமான சங்கீதங்கள் உண்டு. சங்கீதம் 30:12, என் தேவனாய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஆம் பிரியமானவர்களே, தாவீது கூறிய அதே காரியத்தை கூற விரும்புகிறேன். நீங்களும் இவ்வாறு தான் சொல்வீர்கள் என்று நான் எண்ணுகிறேன். தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவர் மாற்றம் பெற்றார். வியாதியிலிருந்து சுகம் பெற்றார். துக்கமான காலகட்டங்களை கடந்து மகிழ்ச்சிக்குள்ளானார். அமைதியாயிருந்து காலத்தை கடந்து துதிக்கும் நேரத்திற்குள்ளே அவரும் வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே இப்பொழுது புயலின் மத்தியிலே இருந்தாலும் புயல் சீக்கிரமாய் கடந்து போகும் என எண்ணி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? வியாதியிலே இருப்போம் என்றாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். அவரே நம்மை குணமாக்குகிறவர். அவருடைய கரத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் என்றால் அதை எண்ணி எண்ணி கர்த்தரை துதியுங்கள். தாவீதைப் போல என் தேவனாய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் என்று ஒரு திட்டவட்டமான தீர்மானத்திற்குள்ளே கடந்து வருவோமா? கர்த்தர் தாமே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.